சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா நம்ம மதி புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவ கண்ணுல இருந்த ஒரு சொட்டு கண்ணீரை கூட பாக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்ல ராஜி. அதனாலதான் உங்கிட்ட கூட நான் சொல்லாம வந்துட்டேன். உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்ன விட்டு இருக்க மாட்ட. நீ இருக்கும்போது எல்லாமே சரியாதான் நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சும்மா இருங்க. நீங்க என் கூட இல்ல இருந்திருந்தீங்கன்னா அதான் இல்லையே. சரி சரி வாங்க, ஆக வேண்டியதை பாப்போம். இத நான் சூர்யா கையில போடுறேன், அதை நீ சௌந்தர்யா கழுத்துல போட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம். சரி, ஒரு 2 நிமிஷம் நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஃப்ரெஷ் அப்பா? நாம என்ன வேற வெட்டிங் ரிசப்ஷனா போறோம்? மாமா பையனுக்கு gift கொடுக்க போறோம். இதுக்கு எதுக்கு டச் அப்லாம் வாப்பலாம்? அதுக்காக ஐயோ இப்படி என்ன வளைஞ்சு தேவை போகணும்? நான் கொஞ்சம் பளிச்சுன்னு போனதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ஓ, சோஷியல் மீடியா போஸ்ட் லைக்ஸ் அனத்து. மாமா வாடா. என்ன மாமா, 2 பேரும் சந்தோஷத்தை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்றீங்க போல. நான் சௌந்தர்யாவுக்கு பாலும் பழமும் ஊட்டி வரத பார்க்க நீங்க வந்திருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா? அங்க வந்து எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்காம இங்க நின்னுகிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அது நீங்க வரலன்னு சௌந்தர்யா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கா. ஆமா சித்தப்பா, அதுக்காக நான் உங்களை பனிஷ் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்களே சொல்லுங்க. இந்த டீல் நல்லா இருக்கே இல்ல? என்ன தண்டனை? ரொம்ப யோசிக்கிறீங்களே, என்ன தண்டனை வேணும்னு சொல்லவே இல்லையே. அது நீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க, அதுவே பெரிய தண்டனை தான். தேங்க்ஸா? என்ன செல்வி, கரெக்டா சொல்றது? 100% கரெக்ட். என்னது, உங்களுக்கு நாங்க நன்றி சொன்னா அதுதான் உங்களுக்கு தண்டனையா? இது எந்த ஒரு நியாயம்? அது எல்லா ஊருக்கும் பொருந்தும் அந்த நியாயம். செல்வி, Wish you a very happy married life. ஐயோ இதெல்லாம் வேண்டாம். என்ன மாமா கிஃப்டா? டேய், தெரியுதுல்ல, தேங்க்ஸ் சொல்லுங்கப்பா. தேங்க்ஸ். வாடா, இப்பதான் சந்தோஷமா தண்டனை அனுபவிச்ச மாதிரி இருக்கு. நாங்க 3வது மனுஷங்களா இருந்தா இத கல்யாண மண்டபத்திலேயே கொடுத்திருப்போம். ஆமா, இப்ப எதுக்குன்னா, டேய் நீ எனக்கு மாமா பையன்ல, அவ உன்னை கல்யாணம் பண்ணதுனால அவளுக்கு நான் சித்தப்பா ஆயிட்டேன். அவளுக்கு நான் சித்தப்பா ஆனதுனால இவ என் வைஃப், அதனால இவ அவளுக்கு சித்தி ஆயிட்டான். புரியுதா? எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? ஒண்ணு பண்ணலாம் செல்வி, நம்மளே அவங்க மாட்டி விடலாம். பாத்தியா கேட்டு? சௌந்தர்யா, இது அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு செய்யற கடமை. அம்மா மகளுக்கு செய்யறத 4 பேர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நாலு செவத்துக்குள்ள பண்ணாதான் எனக்கு மனசு நிறையும்னு தோணுச்சு. இப்ப என் மனசு நிறைஞ்சிருச்சு. தேங்க்ஸ் சித்தி, நீங்க சொன்னது என் அம்மாவே பக்கத்துல வந்து சொன்ன மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் a lot. எனக்கும் இப்ப மனசு நிறைஞ்சிருக்கு. டேய், தாய் மாமான்ற முறையில நான் உனக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேங்க்ஸ் மாமா. எத்தனை கிஃப்ட் வந்திருந்தாலும் நீங்க எனக்கு போட்ட இந்த பிரேஸ்லெட் ரொம்ப ஸ்பெஷல். முத்து தாய் மாமன் சீரை செஞ்சு நல்ல பேர் வாங்கிட்டான். நாமும் நம்ம பங்குக்கு எதையாவது கொடுத்து சூர்யா கிட்ட நல்ல பேர் வாங்கியே ஆகணும். இல்லைன்னா அசிங்கமா போயிடும். இப்ப சூர்யாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது? எஸ், ஐ காட் an ஐடியா. நாம ஏன் மெனக்கெட்டு புதுசா ஒரு கிஃப்ட் வாங்கணும்? வந்து குவிஞ்சிருக்கிற கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்து ஒன்னை எடுத்து சூர்யாவுக்கு பிரசன்ட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டா போச்சு. யாருக்கு தெரிய போகுது? சரி மாமா, ஓகே, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிடா. டேய் இரு.
நானும் உன்னை மண்டபத்துல பார்த்துட்டு இருக்கேன், இப்படி 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 பண்ணிட்டே இருக்கேன், என்ன ஆ? நானே கேட்கணும்னு நினைச்சேன் மாமா. என்ன? என்னதான் இறுக்கி கட்டினாலும் இந்த பட்டு வேஷ்டி இடுப்புலயே நிக்க அது மாட்டேங்குது மாமா. நிக்காது நிக்காது. ஆமா, ஐயா, நிக்காது. நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? அது நானா? நான் வந்து இது பாரு, இதோ இப்படிதான். ஷோ மாமா, ம், மண்டபத்துல நானும் இப்படிதான் மாமா டைட்டா கட்டி இருந்தேன். சரி. முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பிட போனப்போ ஆ. நம்ம பாண்டி இந்த பெல்ட்ட பார்த்துட்டு தப்பு இதெல்லாம் பட்டு வேட்டிக்கு மேல கட்டினா குலசாமிக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டா மாமா. அப்படியா சொன்னா அந்த படவா பாண்டி? ஆமா மாமா. டேய், அவனை நல்லா ஏமாத்திருக்கான்டா. சபைக்கு முன்னாடி உன் வேஷ்டி கைண்டு விழுந்து நீ ஷார்ட்ஸோட நிக்கிறத பார்த்து சபையில எல்லாரும் கை கூட்டி சிரிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான்டா அவன். அவன ஆமா மாமா, அவன் ஆசைப்படுற ஆள் தான். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்ல, அன்னைக்கு அவன் வேட்டிய உருவி அவனை தெருவா பட்டாப்பட்டியோட ஓட விடுறானா இல்லையான்னு பாருங்க. டேய், நானும் ஹெல்ப் பண்ணடா உனக்கு. சந்தர்ப்பம் வரும்போது கூப்பிடு, நானும் ஹெல்ப் பண்றேன். ஆ? சரி, எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன? இந்த பெல்ட்ட கொடுங்களேன். டேய், 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 என் வேஷ்டி கைண்டு விழுந்துரும். சும்மா இரு, போடா. ஆட கொடுங்க மாமா. டேய், அவன் மேல இருக்கிற கோவத்துல என்ன அப்படி அலைய விட்டுறாதடா சூர்யா, போடா. போ. ரொம்ப மோசமாமா நீங்க. சூர்யா, நாங்க கொடுத்த கிஃப்ட 2 பேரும் பாத்துட்டீங்க, ஓகே. மத்தவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எப்ப பிரிச்சு பார்த்து சந்தோஷப்பட போறீங்க? அது முதல்ல இவன் பெல்ட்ட கட்டணும் வேஷ்டிக்கு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிரிச்சு பாத்துப்பாங்க. போடா. சரி, சொல்லிட்டார்ல. மாமா, டேய், முதல்ல இந்த பேண்ட் பெல்ட்டாவது எடுத்து கட்டு. ஓகே மாமா. நம்பவே முடியல, எனக்கும் சூர்யாவுக்கும் இவ்ளோ பெரிய பெட்ரூமா? எங்க வீட்ல இருக்கிற மொத்த பேரும் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு இந்த ஒத்த பெட்ரூமே போதும்மா. சௌந்தர்யா,